Hi guys, today we are going to discuss the chapter respiration in plants. Chapter per number respiration in plants. ஓகேவா? ஓகே, நமக்கு தெரியும் பிளான்ட்ஸ் எப்படி ஃபுட் சிந்தசிஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி. பிளான்ட் எப்படி ஃபுட் சிந்தசிஸ் பண்ணுதுங்கிறத பத்தி. எப்படி பிளான்ட் ஃபுட் சிந்தசிஸ் பண்ணும் நமக்கு தெரியும். கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணி சன்லைட்ல இருக்க எனர்ஜி மூலமா என்ன சிந்தசிஸ் பண்ணும், ஃபுட் சிந்தசிஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ் பேர் என்னது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ப்ராசஸ் பேர் நம்பர் போட்டோ சிந்தசிஸ். இந்த ப்ராசஸ் பேர் தான் போட்டோ சிந்தசிஸ். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ இந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னா, போட்டோனா லைட், சிந்தசிஸ்னா ப்ரொடியூஸ். லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி என்ன சிந்தசிஸ் பண்ணுது, ஃபுட்டா சிந்தசிஸ் பண்ணுது. அதனாலதான் இது பேர் போட்டோ சிந்தசிஸ். ஓகேவா? ஓகேவா. அதே மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம் எப்படி ஃபுட்ல இருந்து ஃபுட்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது, ஃபுட்ல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் ரெஸ்பிரேஷன். ப்ராசஸ் பேர் தான் என்னது, ரெஸ்பிரேஷன். என்ன பேரு, ரெஸ்பிரேஷன். அப்ப ரெஸ்பிரேஷன் என்ன தெரிஞ்சா, ஃபுட்ல இருந்து எப்படி லிவிங் ஆர்கானிசம் எனர்ஜி சிந்தசிஸ் பண்ண போதோ அது பேர் தான் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஓகே, இதுதான் ரெஸ்பிரேஷனோட ஒரு அவுட்டர் வியூ. என்ன ரெஸ்பிரேஷன் என்னது, ஃபுட்ல இருந்து எப்படி லிவிங் ஆர்கானிசம் எனர்ஜி சிந்தசிஸ் பண்ண போதோ அந்த ப்ராசஸ் பேர் தான் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? அப்ப ரெஸ்பிரேஷனோட அவுட்டர் வியூ நமக்கு கிடைச்சிட்டா. ஓகே ஓகே. ரெஸ்பிரேஷன் சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு பிரீத்திங்கிற வேர்டும் ஏன் வரும். ஏன்னா ரெஸ்பிரேஷனுக்கு பிரீத்திங்க்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு, சில கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா ரெஸ்பிரேஷன் வேற, பிரீத்திங் வேற. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த டாபிக் என்னன்னா பிரீத்திங். இந்த பிரீத்திங்கை பத்தி தெரிஞ்ச உடனே நம்ம பிரீத்திங்க்கும் ரெஸ்பிரேஷனுக்குள்ள டிஃபரன்ஷியேட் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? பிரீத்திங்னா என்ன, ரெஸ்பிரேஷன் என்ன பார்த்ததுக்கு அப்புறம் பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷனுக்குள்ள டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது, வாட் இஸ் மீன் பை பிரீத்திங். பிரீத்திங்னா என்ன? பிரீத்திங்னா நம்ம லோவர் கிளாஸ்ல படிச்ச மாதிரி தான், டேக்கிங் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஏர் அண்ட் ரிலீசிங் அவுட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி செல் ஆர் பாடி. செல் ஆர் பாடி. ஏன் செல் ஆர் பாடி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, செல்லுனா அது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் டினோட் பண்ணுது, பாடினா மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தை டினோட் பண்ணுது. மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்னா a body made up of many cells, அதான் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் வந்து fungi, plants, animals. யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து புரோட்டிஸ்டா இதனால சொல்லலாம். ஓகேவா? ஓகே ஓகே. நமக்கு தெரியும் அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு, ஏர் இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு செல்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டா, செல்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். எப்ப கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, டூரிங் மெட்டபாலிக் ரியாக்ஷன் CO2 is released in the cell. ஓகேவா? CO2 is released in the cell. இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். மெட்டபாலிக் ப்ராசஸ்னா என்னன்னா, இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் தான் ஃபுட்ல இருந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன். அதுக்கு நிறைய சைக்கிள்ஸ் இருக்கு, இந்த பாத்வே இருக்கு. மெட்டபாலிக் ரியாக்ஷனுக்கு நிறைய பாத்வே இருக்கு. அந்த பாத்வே, ஒவ்வொரு பாத்வே அப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அந்த பாத்வேஸ் என்னலாம் அப்படின்னா, கிளைகோலிசிஸ், TCA cycle, upon tricarboxylic cycle, tricarbolic acid cycle and ETS, electron transport chain. ஓகேவா? ETS electron transport system. ஓகேவா? ஓகேவா. இது மூலமா தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு மெட்டபாலிக் ப்ராசஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் பிரீத்திங். ஓகேவா? ஓகேவா? ஓகே. நம்ம இதை ரொம்ப பயாலஜிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா, inhale of atmospheric O2 and exhale of carbon dioxide from the cell or body. ஓகேவா? ஓகே ஓகே. நான் ரெஸ்பிரேஷன் என்ன சொல்றேன்னா, ரெஸ்பிரேஷன் இஸ் பிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் பிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம். நம்ம பாடியில அனிமல்ஸ் பாடி, ஸ்பெசிபிக்கா அனிமல்ஸ் பாடியில கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும்னா என்னது அனிமல் பாடியில கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா என்ன தேவைன்னா, பாடி நீட்ஸ் pressure gradient
எக்ஸ்சேஞ்ச் கேசஸ். ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் கேசஸ் என்ன கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம்? ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுவோம். எப்போ ஏன் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நமக்கு தெரியும். என்ன தெரியும்? நம்ம இன்ஸ்பயர் பண்ணல நம்ம லங்ஸ்ல இருக்க ப்ரெஷர் என்னவா இருக்கணும்? கம்மியா இருக்கணும் கம்பேர் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்போ அங்க ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் உருவாதான். ப்ரெஷர் கிரேடியன்ட்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ப்ரெஷர் கிரேடியன்ட்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ். ஓகேவா? ப்ரெஷர் டிஃபரன்ஸ். இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எது கிரியேட் பண்ணும் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் ரிப்ஸ் அண்ட் ரிப்ஸ் அண்ட் டயப்ரம்னா என்ன செய்யும்? கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். ஏன் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பேர் தான் என்ன சொல்லுவோம்? ப்ரெஷர் கிரேடியன்ட். இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் இருந்தாதான் நம்ம பாடியால கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஓகேவா? ஓகே. அப்போ ஆரோ மார்க் வந்து மேல வரணும். ஓகேவா? ஏன்னா எப்படி சொல்றோம்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் ரிப்ஸ் அண்ட் டயப்ரம் நடக்க என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ப்ரெஷர் டிஃபரன்ஸ் காரணமா தான் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் மெயின்டைன் ஆகும். இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் ரிப்ஸ் அண்ட் டயப்ரம் இது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் ஆர் பிசிக்கல் ப்ராசஸ் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஒரு பிசிக்கல் ப்ராசஸ். ஏன்னா கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன்லாம் ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் தானே. அதனாலதான் என்ன சொல்றேன்? பிரீத்திங் இஸ் ஏ பிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகே, புரியுதா? ஏன் பிசிக்கல் ப்ராசஸ்னா ரிப்ஸ் அண்ட் டயப்ரம் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகணும். அப்போ அது வந்து ஒரு பிசிக்கல் ஒர்க் பார்க்கல. கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகுது ஒரு பிசிக்கல் ஒர்க். அப்போ அது பிசிக்கல் ப்ராசஸை யூஸ் பண்ணுது. அப்போ பிரீத்திங் இஸ் ஏ என்ன சொல்லலாம்? பிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஓகே. அனிமல்ஸ்க்கு இப்போ ஓகே. பிளான்ட்ஸ்க்கு எப்படின்னா இன் பிளான்ட்ஸ் gaseous exchange take place through diffusion. இதான் முக்கியம். diffusion across their body parts. ஓகேவா? அப்போ டிஃபியூஷன்ங்கிறது இங்க என்னன்னா இது ஒரு பிசிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பிசிக்கல் ப்ராசஸ். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா பிரீத்திங் வந்து ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரிஞ்சா? இப்போ இது ஓகேவா? பிரீத்திங்கே பிசிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான் பிரீத்திங்கோட ஒரு ஓவரால் வியூ. ஓகேவா? அப்போ இப்ப ரெஸ்பிரேஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் பிரீத்திங் எப்படி ரெஸ்பிரேஷன்ல இருந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பிரீத்திங்னா அதே மாதிரி தான் டேக்கிங் ஆஃப் atmospheric air and releasing out of carbon dioxide from cell or body. Otherwise inhale of atmospheric O2 and exhale of carbon dioxide from the cell or body அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன அர்த்தம்? அட்மாஸ்பியர் இருக்க ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப பிரீத்திங் ரெஸ்பிரேஷன் என்ன வேரியேஷன் அப்படின்னா இப்பதான் முக்கியமான வேரியேஷன். இதான் ரெஸ்பிரேஷனோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். என்னன்னா நம்ம அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் இருக்குல்ல அது நம்ம ஃபுட் பார்ட்டிகளோட ரியாக்ட் ஆகி எனர்ஜி ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல இந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ற ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பேரு? ரெஸ்பிரேஷன். ஆனா பிரீத்திங்க்கு இந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணணும் அந்த மாதிரி எந்த நீடுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஏ பிசிக்கல் ப்ராசஸ். எப்படின்னா ஆக்சிஜன் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு போகணும் அந்த பிசிக்கல் ப்ராசஸ் மட்டும்தான். ஆனா ரெஸ்பிரேஷன் வந்து என்னது? எனர்ஜி ரிலீஸ் பண்ற ப்ராசஸையும் இன்க்ளூட் பண்ணுது. அதனாலதான் இதான் ரெஸ்பிரேஷன் பிரீத்திங் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். அப்போ ஒரு பாயிண்ட் எழுதலாமா? என்ன எழுதலாம்? பிரீத்திங் is a part of respiration. ஏம்னா இங்கேயும் நமக்கு ஆக்சிஜன் நீட் இருக்கு. ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல இருந்தா நம்ம எடுக்கும். ஹியூமன்ஸுக்கு அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் நடக்கு. அப்போ அதுவும் ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் நீட் பண்ணுது. அந்த பிசிக்கல் ப்ராசஸ் தானே பிரீத்திங். ஓகேவா? அப்போ இட் இன்க்ளூட்ஸ் பிரீத்திங். அப்ப ரெஸ்பிரேஷன் இன்க்ளூட்ஸ் பிரீத்திங் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதான் இந்த பாயிண்டோட வெலிடேஷன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? ஃபுட் பார்ட்டிகல் இருந்து ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன ரிலீஸ் பண்ணுது? எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. நமக்கு தெரியும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு எங்க டைஜஸ்ட் ஆகும்? ஸ்டொமக்ல டைஜஸ்ட் ஆகும். ஸ்டொமக்ல ஸ்மால் ஃபுட் பார்ட்டிகளா என்ன ஆகும்? கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்னலாம் நம்ம ஃபுட் என்னலாம்? ஃபுட் என்ன சாப்பிடுவோம்?
ரைஸ், சிக்கன், ஃபேட்டி ஃபிஷஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஜென்ரலா சொல்ற டேர்ம். ஆனா இதுக்கு பயாலஜிக்கலா ஒரு காம்பனன்ட், ஒரு நேம் இருக்கு. என்னன்னா, ரைஸ்ல அதிகமா கார்போஹைட்ரேட்டுங்கிற கெமிக்கல் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல், ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ரைஸ்ல அதிகமான இருக்கும் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற கெமிக்கல் ஸ்ட்ரக்சரால இருக்கும். சிக்கன்ல அதிகமான இருக்கும்னா புரோட்டீன் அப்படிங்கிற கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபேட்டி ஃபிஷஸ்ல ஃபேட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ் இது எல்லாமே ஒரு கார்பன் காம்பவுண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், இது எல்லாமே கார்போஹைட்ரேட் எக்ஸாம்பிள். ஓகேவா? அப்ப நமக்கு தெரியும் இது எல்லாமே. அப்ப குளுக்கோஸோட ஃபார்ம் ஆனது C6H12O6. அப்போ கார்போஹைட்ரேட் என்னது? ஒரு கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? இந்த கார்போஹைட்ரேட் இருந்தாலும் சரி, புரோட்டீனா இருந்தாலும் சரி, ஃபேட்டா இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு என்ன காம்பவுண்ட்? கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? அப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம், ஒரு கார்பன் காம்பவுண்டோட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆனா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் என்ன பேரு? இந்த ப்ராசஸ் பேர் என்ன பேரு? கம்பஸ்டன் ரியாக்ஷன். கம்பஸ்டன் ரியாக்ஷன். therefore respiration is a combustion reaction. ஓகேவா? அப்ப ரெஸ்பிரேஷன் என்னது? ஒரு கம்பஸ்டன் ரியாக்ஷன். இட் இன்வால்வ்ஸ் போத் பிசிக்கல் அஸ் வெல் அஸ் கெமிக்கல் ப்ராசஸ். எப்படி கெமிக்கல் ப்ராசஸ்னா, கம்பஸ்டன் ரியாக்ஷன் நடந்தாதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதனால ரெஸ்பிரேஷன் இஸ் கம்பஸ்டன் ரியாக்ஷன். அப்போ அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் எங்க ரிலீஸ் ஆகுது? அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் ஆகுது. அப்போ இது ரிலீஸ் ஆகுதுக்கு ஒரு பிசிக்கல் ப்ராசஸும், இந்த எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு கெமிக்கல் ப்ராசஸும் ரெஸ்பிரேஷன்ல நடக்குது. அப்போ நம்ம சொல்லலாமா, ரெஸ்பிரேஷன் இன்க்ளூட்ஸ் போத் physical and chemical process. அப்போ இந்த பாயிண்ட் வேலிடேட்டா. ஓகே. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா, செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் a basic characteristics of all living organism அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? செல்லுலார் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் a basic characteristics of all living organism. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட் நான் சொல்லல, உங்களுக்கு ஏன் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். இந்த பாயிண்ட் இப்ப நான் வேலிடேஷன் பண்ணி காமிக்கேன். இந்த பாயிண்ட் இப்ப வேலிடேஷன் பண்ணி காமிச்சோம்ல, அதே மாதிரி இந்த பாயிண்ட்க்கான வேலிடேஷனை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஒய் ரெஸ்பிரேஷன் இஸ் ஏ ஒய் ரெஸ்பிரேஷன் அல்லது பிரீத்திங் வச்சுக்கோம். ரெஸ்பிரேஷன் ஆர் பிரீத்திங் எதுனாலும், ரெஸ்பிரேஷன் ஆர் பிரீத்திங் இஸ் பேசிக் திங் ஃபார் லைஃப். அதுக்கப்புறம் அதோட சைமல்டேனியஸ் ஒரு கொஸ்டின், ஒய் வி நீட் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு தான் ரிலேஷன் இருக்கா? திங்க் பண்ணி பாருங்க. கரெக்டா நீங்க டாபிக் கவனிச்சிருக்கீங்கன்னா இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன ரிலீஸ் ஆகும்? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த ரெண்டு கொஸ்டினுமே ரிலேஷன் இருக்கா? ஏன் ரெஸ்பிரேஷன் இஸ் பேசிக் திங் ஃபார் லைஃப் ஆர் ஒய் வி நீட் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எனர்ஜி. ஏன்னா ரெஸ்பிரேஷன் பண்ணா நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும்? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அப்போ பிரீத் பண்ணதுக்கோ ரெஸ்பிரேட் பண்றதுக்கோ மெயின் ரீசன் எதுக்கு? நம்ம பாடியில எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்கு. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னா, எஸ் வி நீட் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எனர்ஜி. நம்ம பாடி நம்ம கண்டினியூஸா பிரீத் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, வி நீட் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் எனர்ஜி. ஏன் கண்டினியூஸா நம்ம பாடிக்கு எனர்ஜி சப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடிக்கு நம்ம பாடியோட வைட்டல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்கணும். நம்மளோட பாடியோட வைட்டல் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸாம்பிள் என்னது? இப்போ டைஜஷன் நடக்கணும். டைஜஷன் நடக்கிறதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவைப்பட வேண்டியது இருக்கு. அதே மாதிரி எங்கேயாவது செல்லுலார் ரிப்பேர் நடக்கணும்னாலும் என்னோட டைஜஷன்ல தான் என்னோட ஸ்டொமக்ல தான் டைஜஷன் நடக்கும். டைஜஷன்ல என்ன கன்வெர்ட் ஆகும்? நியூட்ரிஷன், ஃபுட் பார்ட்டிகல் நியூட்ரிஷனா கன்வெர்ட் ஆகும். அந்த நியூட்ரிஷன் போய் என்னோட தைஸ்ல இருக்க மசில் டேமேஜ் ஆச்சுன்னா அங்க வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஓகேவா? அந்த நியூட்ரியன் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அப்போ டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஃபுட் அப்சர்வ் பண்றதுக்கு எனர்ஜி நீடா இருக்கு. ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஈவன் பிரீத்திங் கூட என்ன தேவைப்படுது? எனர்ஜி தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. எனர்ஜி எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம பாடியில? எப்போ நம்ம ரெஸ்பயர் பண்றோமோ அப்பதான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதனாலதான் நம்ம கண்டினியூஸா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம எப்படி யோசிக்கலாம்? இப்ப நம்ம நமக்கு தூங்கியலுமே எனர்ஜி தேவையா அப்படின்னு பார்த்தா ஆமா தேவை. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ இந்த வாட்டர் டேங்க் இருக்கு.
இந்த மோட்ரு என்ன பண்ணும், அண்டர் கிரவுண்ட் வாட்டரை என்ன பண்ணும், டேங்க்ல ஸ்டோர் பண்ணும். எப்ப ஸ்டோர் பண்ணும், எப்ப நம்ம தண்ணி இல்லாம இந்த மோட்டருக்கு கரண்ட் கொடுக்குமோ, கரண்ட் கொடுக்கும். கரண்ட் என்ன செய்யும், மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அண்டர் கிரவுண்ட் வாட்டரை டேங்க்ல ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி நம்ம தூங்கினாலும் நம்ம ஹார்ட் வந்து பம்ப் ஆகிட்டே இருக்கும். ஏன் பம்ப் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு 3 ரீசன். ஒண்ணு, நிறைய ரீசன் இருக்கு, அதுல நான் ஒரு 3 ரீசன் சொல்றேன். ஒண்ணு, கிட்னி ஃபில்ட்ரேட் த பிளட், அப்போ கிட்னிக்கு பிளட் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம பாடியில செல்லுலார் ரிப்பேர், செல்லுலார் டேக் பிளேஸ் ஒய் ஸ்லீப்பிங். அதே மாதிரி பாடி டைஜஸ்ட் தி ஃபுட். நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே நம்ம பாடியில் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, நடந்துகிட்டு இருக்கும். கிட்னி பிளட்டை ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செல்லுலார் ரிப்பேருக்கு செல்லுலார் ரிப்பேர் நடக்கும். அதே மாதிரி பாடி வந்து ஃபுட் டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இப்போ கிட்னி பிளட்டை ஃபில்டர் பண்ணா கிட்னிக்கு என்ன தேவை, பிளட் தேவை. இந்த பிளட் எது வழியா பம்ப் ஆகும், ஹார்ட் வழியா பம்ப் ஆகும். பம்ப் பண்ணது வந்து ஒரு பிசிக்கல் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பம்பிங் இஸ் ஏ பிசிக்கல் ப்ராசஸ், அப்படித்தானே, பிசிக்கல் ப்ராசஸ். அப்போ ஹார்ட் பம்ப் பண்ணதுக்கு நம்ம தூங்கினாலும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, நம்ம கிட்னி ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன என்ன பண்ண வேண்டியது இருக்கு, கிட்னிக்கு பிளட் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஹார்ட் பம்ப் ஆகணும். இந்த ஹார்ட் பம்ப் ஆகுறதுக்கு இந்த ஹார்ட் பம்ப் ஆகுறதுக்கு நமக்கு என்ன தேவை, எனர்ஜி சப்ளை தேவை. ஏன்னா பம்பிங் இஸ் ஏ பிசிக்கல் ப்ராசஸ். அந்த பிசிக்கல் ப்ராசஸ்க்கு ஒரு ஒர்க் நடக்கா, அந்த பிசிக்கல் ஒர்க் நடக்கா, அந்த ஒர்க்குக்கு எனர்ஜி தேவை. அதனாலதான் நம்ம பாடி கண்டினியூஸா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், பிரீத் பண்ணாதான் கண்டினியூஸா எனர்ஜி சப்ளை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் செல்லுலார் ரிப்பேர் இருக்கும். செல்லுலார் ரிப்பேருக்கு என்ன தேவை, நியூட்ரிஷன் தேவை. நம்ம ஸ்டொமக்ல தான் எங்க நடக்கும், நியூட்ரிஷன் என்ன நடக்கும், டைஜஷன் நடக்கும். அப்ப ஸ்டொமக்ல இருக்க நியூட்ரிஷன் நம்மளுடைய செல்ஸுக்கு போய் சேரணும்ல, அப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா, பிளட் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அப்பவும் ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணாதான் அந்த எந்த ஏரியால அந்த நியூட்ரிஷன் நீட் இருக்கும் அங்க போய் என்ன செய்யணும், பிளட் போய் சேரும். அப்போ ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம உடம்பு தூங்கிட்டு இருக்க நம்ம பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரீத் பண்ணி நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆக்சிஜன் கிடைச்சாதான் தொடர்ந்து நம்ம பாடியால என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எனர்ஜி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ அப்போ இந்த பாயிண்ட் கரெக்டா, யோசிச்சு பாருங்க. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். கரெக்டா, ஏன்னா நம்ம பாடிக்கு கண்டினியூஸா எனர்ஜி சப்ளை தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஆர்கானிசம் ஒரு 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 திங்ஸ் லிவிங் அப்படின்னு சொல்லணும்னா அது கண்டிப்பா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன ரிலீஸ் ஆகும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஏன்னா பாடிக்கு எப்பவுமே எனர்ஜி டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வேலிடிட்டி ஆயிட்டா, பாயிண்ட் வேலிடிட்டி ஆயிட்டா. ஏன்னா நம்ம பாடி கண்டினியூஸா எனர்ஜி சப்ளை தேவைப்படுது. அதனால எனர்ஜி எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம பிரீத் பண்ணலையோ ஸ்பெசிஃபிக்கா ரெஸ்பயர் பண்ணல தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதனால நம்ம கண்டினியூஸா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆக்சிஜனை இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்பதான் நம்ம பாடியில் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட வைட்டல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வைட்டல் ஆக்டிவிட்டிஸ் நடந்தா மட்டும்தான் நம்ம லிவிங்கா இருக்க முடியும். ஓகேவா, ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சு நம்புறேன். ஓகேவா, ஓகே. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், why we can live without food for 3 to 4 days but we can't live without oxygen for few minutes, why அப்படின்னு கேட்டா, நம்மளால சாப்பிடலாம்னா கூட என்ன முடியும்னா ஒரு 3 to 4 days உயிர் வாழ முடியும். ஆனா ஆக்சிஜன் இல்லாம ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட உயிர் வாழ முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம பாடிக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. நம்ம பாடிக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. என்ன கேப்பபிலிட்டினா, அவர் பாடி கேன் ஸ்டோர் ஃபுட். எப்படி ஸ்டோர் பண்ண அப்படின்னா, நம்ம ரைஸ் சாப்பிட்டோம்னா முன்னாடியே படிச்சா ஒரு கார்போஹைட்ரேட், ரைஸ்ல அதிகமா கார்போஹைட்ரேட் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் ஸ்டோர்டு அஸ் அனிமல் பாடியில அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, கிளைகோஜன். எப்படி ஸ்டோர் ஆகும், கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும். கிளைகோஜனை எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, லிவர்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா, நீங்க ஸ்டோர் ஆகும், லிவர்ல ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஃபேட்ஸ் எதுல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ஃபேட்ஸ் எந்த காம்பனன்ட்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, ட்ரைகிளிசரைடா ஸ்டோர் ஆகும். ட்ரைகிளிசரைடு வந்து எப்படி ட்ரைகிளிசரைடு எங்க ஸ்டோர் ஆகும்னா, அடிப்போஸ்ல ஸ்டோர் ஆகும். அடிப்போஸ்னா ஸ்கின்னுக்கு கீழே இருக்க ஒரு லேயர், அவ்வளவுதான். ஓகேவா. அப்ப நம்ம சாப்பிடலாம் என்ன ஆகும் தெரியுமா, என்ன ஆகும்
நமக்கு தெரியும். அப்படின்னா என்னவும் நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ட்ரைகிளிசரைடும் கிளைக்கோஜனும் ஸ்டோர் ஆயிருக்கும்ல, இது நம்ம பிரீத் பண்ணலையோ நம்ம பிரீத் பண்ணல ஆக்சிஜன் கிடைக்குமா, அந்த ஆக்சிஜனை டேக் பண்ணி ரெஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சிடும். ரெஸ்பயர் பண்ணா என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜி மூலமா நம்மளோட வைட்டல் ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த கிளைக்கோஜன் ட்ரைகிளிசரைட் நம்ம பாடியில இது போக புரோட்டீன்ஸ் இருக்கும், அந்த புரோட்டீன்ஸ் காலியா வந்துட்டியும் எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ நம்ம உடம்புல எல்லாமே காலி ஆகுதோ அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடாம இருந்தா நம்ம டெத் ஆயிருவோம். ஓகேவா. ஆனா ஆனா நம்ம பாடியால அவர் பாடி காண்ட் ஸ்டோர் ஆக்சிஜன். ஏன்னா நமக்கு இன்னும் ஆக்சிஜன் ஸ்டோர் பண்றது அளவுக்கான கெப்பாசிட்டி அல்டிமேட் அனிமல்ஸான ஹியூமன்ஸே கிடைக்கல. அதனால எல்லா ஆர்கானிசமும் ஆக்சிஜன் இல்லாட்டினா என்ன ஆகும் கொஞ்ச நேரம் கூட உயிர் வாழ முடியாது, இறந்துரும். ஓகேவா, டெத் ஆயிரும். ஓகேவா. ஓகே, இதான் பாயிண்ட். அவ்வளவுதானே. ஓகே ஓகே ஓகே. அப்போ நமக்கு தொடர்ந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கணும். எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்கு 2 நீட் இருக்கு. என்ன நீடு, ஒன்னு ஃபுட்டு, அப்படிதானே, ஒன்னு ஃபுட்டு, இன்னொன்னு ஆக்சிஜன். ஆக்சிஜன் எப்படி கிடைக்குது நமக்கு தெரியும். எப்படி கிடைக்கும், பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் கிடைக்கும், போட்டோசிந்தசிஸ் அப்போ CO2 பிளஸ் H2O சன்லைட் மூலமா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபுட் வந்து போட்டோசிந்தசிஸ் அப்போ கார்போஹைட்ரேட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். சிம்பிள் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் தான், அதனால C6H12O6 அப்படின்னு எழுதிக்கிறேன். பிளஸ் O2 ரிலீஸ் ஆகும். இந்த O2 நமக்கு அட்மாஸ்பியர்ல இருந்து கிடைக்கும். ஓகேவா. அப்ப ஃபுட் எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பிளான்ட்ஸ்ல இருந்து கிடைக்கும் அனிமல்ஸுக்கு. ஓகேவா. அப்போ இங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அனிமல்ஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் their ஃபுட். ஓகேவா. அதே மாதிரி சாப்ரோஃபைட்ஸ் இருக்குல்ல, சாப்ரோஃபைட்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர். ஓகேவா. எப்படி அனிமல்ஸ் டைரக்ட்லினா, அனிமல்ஸ் 2 டைப், 3 டைப் இருக்கு, நான் ஸ்பெசிஃபிக்கா 2 டைப் மட்டும் சொல்றேன். ஓகேவா. ஒன்னு ஹெர்பிவோரஸ், இன்னொன்னு கார்னி ஒரு இன்னொரு டைப் இருக்கு, அது சொல்லிடுறேன், ஓம்னிவோரஸ். ஓகேவா. ஹெர்பிவோரஸ் வந்து டைரக்ட்லி பிளான்ட்டை மட்டும் சாப்பிடும். அப்போ டைரக்ட்லி டிபெண்டன்ட், ஈட் பிளான்ட், which implies directly depend on plant. கார்னிவோரஸ் என்ன செய்யும், அந்த ஒரு ஹெர்பிவோரஸ் சாப்பிடும், மீட்டை சாப்பிடும். ஓகேவா. என்ன சாப்பிடும், மீட் சாப்பிடும். அந்த மீட் எதுல இருந்து கிடைக்கி, ஒரு ஹெர்பிவோரஸ்ல இருந்து தான் கிடைக்கி. அது இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆயிருக்கு, இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட். ஓகேவா. ஓம்னிவோரஸ்னா போத் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி, ஏன்னா இது ஹெர்பிவோராவும் இருக்கும் சிலத்துக்கு, ஆம்னிவோரஸ் சரி கார்னிவோராவும் இருக்கும். அப்போ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட். சாப்ரோஃபைட்ஸ் எப்படின்னா, ஒன்னு இந்த ஹெர்பிவோரஸ் இறந்ததுக்கு அப்புறம் அதுல டிபெண்ட் பண்ணி இருக்கும், இல்லைன்னா அந்த கார்னிவோரஸ் இறந்ததுக்கு அப்புறம் அது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஆனா அந்த கார்னிவோரஸ் ஹெர்பிவோரஸ்மே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, பிளான்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ ஆல் லிவிங் ஆர்கானிசமும் ஃபுட்டுக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ நம்ம சொல்லலாமா, ஆல் லிவிங் ஆர்கானிசம் depend food from plants. ஃபுட் நம்ம அனிமல் ஆல் லிவிங் ஆர்கானிசமும் ஃபுட்டுக்கு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா. ஓகே. பிளான்ட் எப்படி ஃபுட் சிந்தசிஸ் பண்ணுதுன்னா நமக்கு தெரியும். எப்படி ஃபுட் சிந்தசிஸ் பண்ணுது, த்ரூ போட்டோசிந்தசிஸ். எப்படி, த்ரூ போட்டோசிந்தசிஸ் மூலமா பிளான்ட் என்ன சிந்தசிஸ் பண்ணுது, ஃபுட் சிந்தசிஸ் பண்ணுது. ஓகேவா. அப்போ ஒரு பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் பண்ணணும் அல்லது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு 4 பேசிக் நீட் இருக்கு. என்னலாம் அப்படின்னு பார்த்தா 4 நீட் இருக்கு. என்னலாம் அப்படின்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட் அண்ட் குளோரோஃபில். ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடு எங்க இருந்து கிடைக்கி, அட்மாஸ்பியர்ல இருந்து கிடைக்கி.
வாட்டர் எங்க கிடைக்கும்? ரூட் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். சன்லைட் சன்ல இருந்து கிடைக்கும். இந்த குளோரோஃபில்ங்கிறது ஒரு பிக்மெண்ட். அது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். எங்க பிரசன்ட் இருக்கும்? குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆயிருக்கும். குளோரோபிளாஸ்ட் என்ன இருக்கும்னா பிரைமர்லி லூஸ்ல இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் in other part of the plants like stem எல்லாமே. எக்ஸாம்பிள் கேக்டஸ்ல ஸ்டெம் தான் என்ன செய்யும்? போட்டோசிந்தசிஸ் ப்ரிப்பேர் பண்ணும். ஏன்னா அதோட ஸ்டெம் வந்து கிரீன் கலர்ல இருக்கும், அதுல குளோரோஃபில் இருக்கும், அதனால போட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகேவா. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்? பிளான்ட்டால என்ன சிந்தசிஸ் பண்ண முடியும்? ஃபுட் சிந்தசிஸ் பண்ண முடியும். எப்படி? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் யூட்டிலைஸ் பண்ணி ஃபுட் சிந்தசிஸ் பண்ணும். ஃபுட் வந்து கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் பண்ணும். அதனால நான் பழைய சொன்ன C6H12O6 அப்படின்னு எழுதுறேன் பிளஸ் O2. அப்போ சரி, ரிவர்சிபிள் ஆர்டர் கிடையாது, இந்த சைடு மட்டும் தான் போட முடியும். ஓகேவா? ரிவர்சிபிள் போட்டேன், தப்பு. ஓகேவா? அப்ப நம்ம படிச்சிருக்கோம் ஒரு கார்பன் கம்பவுண்டோட ஆக்சிஜன் ரியாக்டர்னா அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஓகேவா. அப்போ பிளான்ட்டுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான்ட்டுக்கு எனர்ஜி நீட் இருக்கா அப்படின்னு யோசிச்சோம்னா இருக்கு. ஏன் அப்படி யோசிக்க தோணுதுன்னா நமக்கு வந்து லங்ஸ் இருக்கு. லங்ஸ் மூலமா என்ன நடக்கணும்? எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நமக்கு எனர்ஜி தேவை. அதே மாதிரி நமக்கு பிரெயின் இருக்கு. பிரெயின் நியூரான்ஸ்க்கு மெசேஜ் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதனால எனர்ஜி தேவைப்படுது. ஆனா பிளான்ட்டுக்கு பிரெயின் இருக்கா, ஹார்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கிட்னி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆனா பிளான்ட்டுக்கும் எனர்ஜி நீட் இருக்கு. ஏன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் ஒரு இதான் ஒரு ஒரு பெரிய பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? பெரிய பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? இது அதோட ஸ்டெம். ஓகேவா? கிரீன் கலரா இருக்குது லீவ்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க ரூட்ஸ் இருக்கு. வாட்டர் வந்து ரூட் புல் பண்ணி எங்க கொடுக்கணும்? லீவ்ஸ் கொடுக்கணும். லீவ்ஸ் கொடுத்தா மட்டும்தான் என்ன நடக்கும்? போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுமா? அப்போ என்ன செய்யணும்? வாட்டர் புல் பண்ணி மேல அனுப்பணும். அப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கும். ஓகேவா? அந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் நீடுக்கு தான் என்ன தேவைப்படுது? பிளான்ட்டுக்கும் எனர்ஜி தேவைப்படுது. அதே மாதிரி இன்னொரு நீடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டால தான் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஓகேவா? போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். இதால பண்ண முடியும்? கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டுக்கு தான் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். அதர் நான் கிரீன் பார்ட்டால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல குளோரோஃபில் இருக்கும். குளோரோஃபில் இருந்தா தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஆனா நான் கிரீன் பார்ட்ஸ்க்கு போட்டோசிந்தசிஸ் பண்ற கேப்பபிலிட்டி இருக்காது. அதனால ஃபுட் டிரான்ஸ்லோகேஷன் ஆர் ஃபுட் டிரான்ஸ்போர்ட் நடக்கணும். அது எது வழியா நடக்கணும்? ஃப்ளோயம் வழியா நடக்கும். அப்ப அதுக்குமே பிளான்ட்டுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவைப்படுது. அதனாலதான் பிளான்ட்டுக்கும் என்ன தேவைப்படுது? அந்த ரெண்டு ப்ராசஸ் பண்ணா பிளான்ட்டுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அதனாலதான் பிளான்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுட்டு அப்படிங்கிறது பார்ப்போம். Why plant need energy அப்படின்னு பார்த்தா to absorb nutrition and water from the soil and food translocation or transport. டிரான்ஸ்போர்ட் ஒண்ணுதான். ஓகேவா? எதுக்கு ஃபுட் டிரான்ஸ்லோகேஷன்? ஏன்னா நமக்கு தெரியும் வாட்டர் நியூட்ரிஷனும் கீழே தான் இருக்கு, மேல இல்ல. அதனால நமக்கு தெரியும் வாட்டர் நியூட்ரிஷன் கீழே இருந்து ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் ஃபுட் டிரான்ஸ்லோகேஷன் நடக்கும்? நம்ம படிச்சிருக்கோம், ஜென்ரலா படிச்சிருப்போம் பிளான்ட்டால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா அதுக்குமே சில டிஃபிகல்டிஸ் இருக்கு. என்னன்னா கிரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஃபுட் சிந்தசிஸ் பண்ண முடியும். அதற்கு எல்லாத்துக்குமே அதர் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுட் டிரான்ஸ்லோகேஷன் தான் நடக்கணும். அதனாலதான் பிளான்ட்டுக்கு என்ன தேவை இருக்கு? எனர்ஜி நீட் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதனாலதான் பிளான்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? ரெஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கு, எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் சொல்ல போறது இதுல முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா என்ன அப்படின்னா டூரிங் நமக்கு தெரியும் போட்டோசிந்தசிஸ் என்னது? CO2 plus H2O produce ஃபுட். நான் சொல்லியிருக்கேன் ஃபுட்னா மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கார்போட சிம்பிள் ஃபார்ம் தான் குளுக்கோஸ். அதனால டேரக்டா குளுக்கோஸ் எழுதிக்கிறது. ஓகேவா? குளுக்கோஸ் பிளஸ் 2. ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டூரிங் photosynthesis plant only produce
carbohydrates. ஓகேவா? only or directly. ஓகேவா? அப்போ நமக்கு புரிஞ்சா during photosynthesis plant only or directly produce carbohydrates. ஓகேவா? plants ஆல photosynthesis அப்போ carbohydrates மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். proteins and fats ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. proteins எப்போ ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்டோட ரூட்டால நைட்ரஜன் அப்சர்வ் பண்ண முடியும். அந்த நைட்ரஜன் லிங்க் ஆகி தான் இதுல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியும். ஆனா டைரக்டா புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்போ பிளான்ட் போட்டோசிஸ் பண்ணா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? கார்போஹைட்ரேட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் நம்ம டைரக்டா என்ன எழுதிருக்கோம்? ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் எழுதிருக்கோம். குளுக்கோஸ்ங்கிறது ஒரு சிம்பிள் கார்போஹைட்ரேட். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பண்ணா பிளான்ட் ஸ்டோர் கார்போஹைட்ரேட் as starch. ஏன் ஸ்டார்ச்? என்னது ஸ்டார்ச்? STARCH. ஓகே, ஸ்டார்ச். ஸ்டார்ச்ங்கிறதும் டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான். இது எப்படின்னா குளுக்கோஸ் நிறைய யூனிட் ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ச்ங்கிற ஒரு பிக் மாலிகுலா ஃபார்ம் பண்ணும். பாலிசாக்கரைட், இது ஒரு பாலிசாக்கரைட் சொல்லலாம். பாலிசாக்கரைட்னா ஒரு பாலிமர் மாதிரி தான். லிங்க்டு ப்ராடக்ட். என்ன லிங்க்டு ப்ராடக்ட்? குளுக்கோஸோட ஒரு லிங்க்டு ப்ராடக்ட் தான் ஸ்டார்ச். அதே மாதிரி பிளான்ட் டிரான்ஸ்போர்ட் கார்போஹைட்ரேட் அஸ் என்னமா டிரான்ஸ்போர்ட் பண்ணா? சுக்ரோஸ். இது ஒரு டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான். ஆனா இது ஒரு டைசாக்கரைட். நம்ம ஒரு திங்கிங் வரலாம். நம்ம எப்ப எழுதினாலுமே இந்த குளுக்கோஸ் தான் எழுதுறோம். ஆனா இதுல குளுக்கோஸை பத்தியே பேசவே இல்லையா, ஸ்டார்ச் அண்ட் சுக்ரோஸை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு பிளான்ட் ஸ்டார்ச்சை சிந்தசிஸ் பண்ணா நமக்கு தெரியும் குளுக்கோஸ் தான் ஆல் லிவிங் ஆர்கானிசத்துக்குமே பிடிச்ச ப்ராடக்ட். ஏன்னா குளுக்கோஸ் தான் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் என்ன ஆகும்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம பாடிக்கு தொடர்ந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ணாலும் ஸ்டோரேஜ் பண்றதுக்கும் ஒரு நீட் இருக்கு. ஏன் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா போட்டோசிஸ் நடக்காதப்போ என்ன தேவை? பிளான்ட்ஸுக்கும் எனர்ஜி தேவைப்படும். அப்போ ஸ்டோர் பண்ணல ஃபுட்ல இருந்து எனர்ஜி எடுக்கணுமா? அப்போ குளுக்கோஸ் இருந்தா ஈஸியா எனர்ஜி ஆக்சிடைஸ் ஆகி எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த எனர்ஜி எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லாம வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஸ்டார்ச்ங்கிற வேரியன்ட்ல ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி சுக்ரோஸ்ங்கிற வேரியன்ட்ல ஏன் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா குளுக்கோஸா இருந்துச்சுன்னா அது ஈஸியா என்ன செய்யும்? அதே மாதிரி ஆக்சிடைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ எனர்ஜி ரிலீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். தேவையில்லாத எனர்ஜி ஹீட்டா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அது தேவையில்ல. ஏன் ஸ்டார்ச் டிரான்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குன்னா சில டயத்துல டிரான்ஸ்போர்ட் அப்போ எனர்ஜி நீட் இருக்கும். இந்த சுக்ரோஸ்ங்கிறது டைசாக்கரைட் தான். டைசாக்கரைட்னா ரெண்டு சாக்கரைட், ரெண்டு யூனிட் லிங்க் ஆயிருக்கு. சுக்ரோஸோட யூனிட் என்னன்னா குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் தான். இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஐசோமர்னா சேம் கெமிக்கல் ஃபார்முலாவா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? சுக்ரோஸ் ஏன் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா சம்டைம்ஸ் எனர்ஜி டிமாண்ட் நம்ம பாடியில இருக்கிறோட அதிகமா தேவைப்படுது. அப்படின்னா என்ன செய்யும்னா இந்த சுக்ரோஸ் ரெண்டா பிரிஞ்சு குளுக்கோஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ அதை ஆக்சிடைஸ் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி அதர் சுக்ரோஸ் மாலிகுல்லாம் ஈஸியா டிரான்ஸ்போர்ட் நடக்கும். இதே ஸ்டார்ச்சா இருந்தா ரொம்ப கஷ்டம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. புரியுதா? ஏன்னா ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகாது. அதனால எனர்ஜி ரிலீஸ் ஆகுது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து பாதிக்கும். அதனாலதான் சுக்ரோஸ்ங்கிற மீடியம் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இது எப்படி குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் பேர் என்ன பேருனா இன்வெர்டேஸ். ஓகேவா? இன்வெர்டேஸ். ஓகேவா? இப்போ நம்ம குளுக்கோஸ் எப்படி ஆக்சிடைஸ் ஆகி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி எப்பவுமே நம்ம எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம பாடிக்கு எப்பவுமே எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டா இல்ல. எனர்ஜி டிமாண்ட் இருக்கு. ஆனா குளுக்கோஸ் ஃபுல்லா ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. அப்ப நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம். ஒரு குளுக்கோஸ்ங்கிறது ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட். ஓகேவா? அதனால நான் 6 இது போட்டிருக்கேன். பிளஸ் O2 gives கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் எனர்ஜி. ஓகேவா? நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகல. ஆனா அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நமக்கு தேவையில்லை. அப்போ கொஞ்சம் எனர்ஜியை பாடி யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதர் எனர்ஜி ஹீட்டா வேஸ்ட் ஆகும். எனர்ஜி வந்து ஹீட்டா கன்வெர்ட் ஆகி வேஸ்ட் ஆகும். அது நமக்கு எந்த யூஸ்ஃபுல் இருக்கா? இல்ல. அப்போ நம்ம பாடிக்கு ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்கு. என்ன மெக்கானிசம் இருக்குன்னா
நம்ம லிவிங் செல் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்னா அடினோசின் டைபாஸ்பேட் இருக்கும். என்ன இருக்கும்? அடினோசின் டைபாஸ்பேட் இருக்கும். இப்போ எப்போ இந்த கார்பன் கார்பன் பாண்ட் ஆக்சிடைஸ் அப்போ உடையுதோ குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம பாடி நீடுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு பாக்கி இருக்க எனர்ஜி என்ன பண்ணும்னா இந்த அடினோசின் டைபாஸ்பேட்டை அடினோசின் டைபாஸ்பேட்டை சாரி அடினோசின் டைபாஸ்பேட்டை அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா மாத்தும். எப்படி மாத்தும் அப்படின்னா இங்க ஒரு அடிஷனல் பாஸ்பேட் மாலிக்யூல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்? அடிஷனல் பாஸ்பேட் மாலிக்யூல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த அடினோசின் டைபாஸ்பேட் ட்ரைபாஸ்பேட்டா மாறணும். அப்போ இந்த பாஸ்பேட்டுக்கும் இந்த பாஸ்பேட்டுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். என்ன ஃபார்ம் ஆகணும்? பாண்ட் ஃபார்ம் ஆகணும். இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ண எனர்ஜி தேவைப்படுது. அதனால இந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி இந்த அடினோசின் டைபாஸ்பேட் என்ன ஆகும் அப்படின்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆகும். இதுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் இருக்கு தெரியுமா? எதுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் இந்த கடைசி அந்த அட்டாச் ஆகுச்சு தெரியுமா? அந்த பாஸ்பேட்டுக்கும் அதுக்கு முந்தின பாஸ்பேட்டுக்குள்ள இந்த பாண்ட் இருக்கு தெரியுமா? இந்த பாண்ட் வந்து ஹை எனர்ஜி பாண்ட் இருக்கும். எப்படி இருக்கும்? ஹை எனர்ஜி பாண்டா இருக்கும். இந்த பாண்ட் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம பாடிக்கு எப்போ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுதோ அப்போ இந்த பாண்ட் பிரேக் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகி என்ன சொன்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ற எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம பாடி தேவையான அந்த ஒர்க்கை பண்ணிக்கிடும். ஓகேவா? அப்போ இந்த ஏடிபி இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபிங்கிற மாலிகுல் எது மாதிரி ஆக்ட் ஆகும்னா ஒரு கரன்சி மாதிரி ஆக்ட் ஆகும். எப்படின்னா நீட் இருக்கப்போ நம்ம எப்படி போவோம் ஒரு பஜார்லயோ ஒரு கிராசரி ஸ்டோர்ல போய் நம்ம வீட்டுல தேவையான கிராசரி திங்ஸ்லாம் எப்படி காசு கொடுத்து வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு கரன்சி மாதிரி. எப்போ பாடிக்கு அதிக நம்ம தேவை எக்ஸஸா இருக்கு என்ன ஸ்டோர் பண்ணி வைப்போம் கரன்சியை. அது எப்போ நீட் இருக்கோ அதை செலவு பண்ணுவோம். மாதிரி இந்த ஏடிபி மாலிகுல் அதிகமா எனர்ஜி ரிலீஸ் ஆகல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையானப்போ இந்த பாண்டை உடச்சி எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அப்போ ஏடிபிக்கு இன்னொரு பேர் என்னன்னா எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல். ஓகேவா? ஓகே. நமக்கு இன்னொரு டவுட் வரலாம். இந்த பாஸ்பேட் மாலிகுல் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டா ரெண்டு வகையால இந்த பாஸ்பேட் மாலிகுல் வந்திருக்கும். ஒண்ணு நம்ம டைஜஷன் மூலமா இந்த பாஸ்பேட் மாலிகுல் நம்ம பாடிக்கு கிடைச்சிருக்கலாம். இல்லாட்டினா ஏற்கனவே ஒரு ஏடிபி மாலிகுல் நம்ம பாடியில இருந்திருக்குமா அந்த ஏடிபி மாலிகுல் உடையுமா எனர்ஜி டிமாண்ட் அப்போ உடைய என்ன செய்யும் இந்த பாஸ்பேட் மாலிகுல் தனியா நிக்குமா அந்த பாஸ்பேட் மாலிகுலே புது ஏடிபி ஃபார்ம் பண்ணல வந்து ஜாயின் ஆகிக்கிடும். அப்போ இந்த ஏடிபி வந்து சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும் உடையும் அதுக்கடுத்து திருப்பி ஒரு உடஞ்சி எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அப்போ அந்த பாஸ்பேட் இன்னொரு புது ஏடிபி மாலிகுல் ஃபார்ம் பண்ணல உங்க பாஸ்பேட் அட்டாச் ஆகிக்கிடும். ஓகேவா? இதுதான் இதோட கன்செப்ட். இப்படிதான் நம்ம பாடியில எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இந்த கன்செப்ட் இதோட முடியுது. அடுத்த டாபிக் என்னன்னா டூ பிளான்ட்ஸ் பிரீத். நம்ம கொஸ்டின் என்ன டூ பிளான்ட்ஸ் பிரீத். இந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும். பிளான்ட்ஸ் பிரீத் பண்ணுது. ஏன் பிரீத் பண்ணுதுன்னா பிளான்ட்ஸுக்கும் எனர்ஜி டிமாண்ட் இருக்கு. எதுக்கு எனர்ஜி டிமாண்ட் இருக்கு? ரெண்டு முன்னாடி சொல்லியாச்சு. ஒன்னு ஃபுட் டிரான்ஸ்லோகேஷனுக்கு, இன்னொன்னு என்னது வாட்டர் ரூட்ல இருந்து லீவ்ஸ் வரைக்கும் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அது ரெண்டுக்குமே ஃபுட் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. அப்போ அதுக்கு எனர்ஜி நீட் இருக்கு. அப்ப எனர்ஜி நீட் இருக்குன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? பிரீத் பண்ணி ஆகணும். பிரீத் பண்ணா மட்டும்தான் ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் கிடைச்சா மட்டும் நம்ம பாடியால லிவிங் ஆர்கன்ஸ்னால என்ன ரிலீஸ் பண்ண முடியும்? எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியும். அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணாதான் இந்த ரெண்டு ஒர்க்குமே நடக்கும். ஓகேவா? அப்போ பிளான்ட்ஸ் பிரீத் பண்ண என்ன அர்த்தம்? ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணும். ஓகேவா? அப்போ நமக்கு டவுட் வரலாம். இப்போ நமக்கு லங்ஸ் இருக்கு, அது மூலமா டிரான்ஸ்போர்ட் நடக்கு. அப்போ நம்ம அனிமல்ஸ்க்கு வந்து லங்ஸ் இருக்கு, அது மூலமா டிரான்ஸ்போர்ட் நடக்கு. ஆனா பிளான்ட்ஸுக்கு லங்ஸ் மாதிரியான ஆர்கன் இல்லையா? அப்போ எப்படி பிளான்ட்ஸுக்கு ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ டிரான்ஸ்போர்ட் நடக்கு அப்படின்னா நமக்கு லங்ஸ் மாதிரி பிளான்ட்ஸுக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பேரு ஸ்டொமேட்டா, இன்னொரு ஸ்ட்ரக்சர் பேரு லென்டிகிள்ஸ். ஸ்டொமேட்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம அனாட்டமில படிச்சிருப்போம். ஸ்டொமேட்டா எங்க இருக்கும்? எபிடெர்மிஸ் ஆஃப் தி லீவ்ஸ். லீவ்ஸோட எபிடெர்மிஸ் ஸ்மால் ஓப்பனிங் இருக்கும். லென்டிகிள்ஸ் எங்க இருக்கும்னா ஸ்டெம்ல இருக்கும். இந்த பார்க் மரப்பட்டமம்ல அதுக்கு நடுவுல சில ஓப்பனிங்ஸ் இருக்கும், மைக்ரோ ஓப்பனிங்ஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங் பேர் தான் லென்டிகிள்ஸ். ஓகேவா? என்ன பேரு? லென்டிகிள்ஸ். இது நம்ம எப்படி லங்ஸ் மூலமா இது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுமோ அதே மாதிரி பிளான்ட்ஸ் லீவ்ஸ் வந்து ஸ்டொமேட்டா வழியாகவும் ஸ்டெம் லென்டிகிள்ஸ் வழியாகவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதனாலதான் பிளான்ட்ஸுக்கு என்ன இல்ல ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஸ்பெஷலா லங்ஸ் மாதிரி ஸ்பெசிபிக் என்ன இல்ல ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இல்ல. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னா ஈச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டேக் கேர் ஆஃப் இட் ஓன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நீட். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா
எப்படி லீவ்ஸுக்கு ஸ்டொமேட்டாவே என்ன பண்ணிக்கிறது, கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஸ்டெம்முக்கு லென்டிக்கிள்லே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அப்போ அதோட பார்ட் லீவ், ஒரு பிளானோட பார்ட்ஸ் என்னலாம்னா லீவ்ஸ், ஸ்டெம்மு, ரூட். அந்த லீவ்ஸ், ஸ்டெம், ரூட்ஸ் எல்லாமே அது எதுக்கு அதோட கேசஸ் நீடு அதே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது. இப்போ நம்ம பாடி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அனிமல்ஸ் பாடி எடுத்துக்கிட்டோம்னா, அனிமல்ஸ் பாடியில லங்ஸ் மூலமா தான் பிரெயின், ஹார்ட், கிட்னி, ஸ்டொமக் எல்லாத்துக்குமே சர்க்குலேட் ஆகுது. என்ன சர்க்குலேட் ஆகுது, ஆக்சிஜன் சப்ளை ஆகுது பிளட் வழியா, அது எல்லாத்துக்குமே சர்க்குலேட் ஆகுது. ஆனா பிளான்ட்ஸுக்கு லீவ்ஸ்ல ஸ்டொமேட்டோ வழியா கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கு, ஸ்டெம்ல லென்டிகிள்ஸ் வழியா நடக்கு. அப்போ அப்போ அதோட எக்ஸ்சேஞ்ச் நீட அதே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது. அதே மாதிரி டூரிங் போட்டோசிந்தசிஸ் அப்போ, போட்டோசிந்தசிஸ் என்னது, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் யூஸ், என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே பிளான்ட்ஸால என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கார்போஹைட்ரேட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த கார்போஹைட்ரேட் சிம்பிள் என்னது, C6H12O6 +O2. அப்போ அப்போ இந்த O2 அந்த செல்லுக்குள்ள ரிலீஸ் ஆகிக்கிறதா, பிளான்ட்ஸோட செல்லுக்குள்ளே ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிக்கிறது. அப்போ வெளியே இருந்து ஆக்சிஜன் எடுக்கணுங்கிறது அதுக்கு தேவை ரொம்ப கம்மியா இருக்கு. போட்டோசிந்தசிஸ் அப்பவுமே லார்ஜ் வால்யூம் ஆஃப் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கணும். ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணி, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு அது ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா ஓகேவா அப்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்போ நடக்குது, டூரிங் போட்டோசிந்தசிஸ் அப்பவுமே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிறது. அதே மாதிரி பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி என்னன்னா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அனிமல் பாடிஸுக்கு அந்த ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி கிடையாது கிடையாது. ஓகேவா, ஓகே. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லங்ஸ்ங்கிற ஒரு ஆர்கன் இருக்கு. அது மூலமா தான் நம்ம ஹெட்ல இருந்து டேல் வரைக்கும் என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகணும், ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆகணும், ஆர் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஆனா பிளான்ட்ஸுக்கு நம்மளோட எல்லா பாடியுமே லிவிங்ல இருக்கு. அப்போ நம்மளோட எல்லா பாடி பார்ட்ஸுக்குமே, அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸுக்குமே என்ன சப்ளை பண்ணணும், ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும். ஆனா பிளான்ட்ஸுக்கு அப்படி கிடையாது. பிளான்ட்ஸுக்கு ஏன் அப்படி கிடையாது நான் சொல்றேன் அப்படின்னா, பிளான்ட்ஸோட ஸ்டெம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதான் பிளான்ட்டோட ஸ்டெம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம அனாட்டமில படிச்சிருப்போம் என்னன்னா, இது பேரு சேப்வுட், இது பேரு ஹார்ட்வுட். ஓகேவா, இந்த ஹார்ட்வுட் எப்படின்னா டெட்டா இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பாடி பிரீத் பண்றது எதுக்கு, எனர்ஜி ரிலீஸ் பண்றதுக்கு. அப்போ நம்ம படிச்சிருக்கோம் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் தான் என்ன தேவை, செல்லுலார் ரெஸ்பிரேஷன் தேவை. டெத்தான ஒரு எலமெண்ட்டுக்கு லிவிங் ஆர்கானிசம், டெத்தான ஒரு எலமெண்ட்டுக்கு ஆக்சிஜன் தேவையான்னு பார்த்தா இல்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி டிமாண்ட் இல்ல. எனர்ஜி டிமாண்டுக்காண்டி தான் நம்ம ஆக்சிஜனே என்ன பண்றோம், பிரீத் பண்றோம். அப்போ அந்த டெத் வுட்டுக்கு ஆர் ஹார்ட் வுட்டுக்கு நம்ம ஆக்சிஜன் சப்ளை பண்ணணுங்கிற எந்த நீடும் இல்ல. அதே மாதிரி நம்ம இன்னொன்று படிச்சிருப்போம், என்ன அப்படின்னா சேப்வுட்ல உள்ள கார்டெக்ஸ் எப்படி அரேஞ்ச் இருக்கும்னா லூஸ்லி அரேஞ்ச்டு பேரன்கைமாவா இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர், இங்க ஹார்ட்வுட் தான் இருக்கும், லூஸ்லி அரேஞ்ச் பேரன்கைமாவா இருக்கும். இது லென்டிகிள்ஸோட ஓப்பனிங் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது லைட்டா லென்டிகிள்ஸோட, ஓகேவா, ரொம்ப லென்டிகிள்ஸோட ஓப்பனிங். ஓகேவா, லென்டிகிள்ஸோட ஓப்பனிங். இந்த வழியா என்ன நடக்கும் அப்படின்னா கேசியஸ் போகும், ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆகும். எப்பவும் ரெஸ்பிரேஷன் அப்போ டிரான்ஸ்போர்ட் ஆகி ஈஸியா கேசியஸ் இதாகிடும். ஏன்னா இங்க லூஸ்லி அரேஞ்ச் பேரன்கைமா இருக்கு. ரொம்ப ஸ்டிஃபா அரேஞ்சானதான் ஆக்சிஜனும் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்க கஷ்டம். இங்க அப்படின்னா லூஸ்லி அரேஞ்ச் இருக்கனால ஈஸியா இங்க டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். அதே மாதிரி இங்க இருந்து இங்க வரைக்கும் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆனா போதும். அதே மாதிரி அந்த சைடுல இங்க இருந்து இங்க வரைக்கும் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் ஆனா போகணும். இங்க ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணணுமா, இங்க ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணணுமா அப்படின்னா நீடே இல்ல. ஏன் அப்படின்னா இது பேரு ஹார்ட்வுட், இது டெத்தா இருக்கு. இதுக்கு என்ன தேவையில்ல, ஆக்சிஜன் தேவையே இல்லை. ஓகேவா, அப்போ ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணா போதும். ஆனா நம்ம லங்ஸ் எங்க இருந்து எங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு, பிரெயின்ல இருந்து டோஸ் வரைக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணியது இருக்கு. அப்ப லார்ஜ் ஏரியா இல்லைன்னா லார்ஜ் லென்த்துக்கு சப்ளை பண்ணியது இருக்கு. ஆனா பிளான்ட்ஸுக்கு ரொம்ப கம்மியான ஏரியாவே என்ன சப்ளை பண்ணா போதும், ஏர்பே டிஃப்யூஸ் ஆனா போதும். ஓகேவா, அந்த லிவிங் செல்ஸ் வரைக்குமே டிஃப்யூஸ் ஆனா போதும். அதனாலதான் இந்த பாயிண்ட் இருக்கு, the distance that gases must diffuse even in larger bulkier plant is not great. ஓகேவா, நாட் கிரேட் அப்படின்னா
லார்ஜ் இந்த என்டையர் டிஸ்டன்ஸுமே டிராவல் பண்ண அவசியம் இல்லை, சின்ன இந்த டிஸ்டன்ஸே டிராவல் பண்ணா போதும், அதுக்கு தேவையான கேசஸ் எக்ஸ்சேஞ்சும் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடந்துக்கிடும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் கமெண்ட் அபவுட் திஸ் வீடியோ. It will helpful to improve our videos in future. Thanks for watching.